ஹலோ. இன்னைக்கு என்ன மாதிரியான எனர்ஜி நீங்கள் தெரிஞ்சுக்கணும், என்ன மாதிரியான மெசேஜஸ் வருதுன்னு தெரில. பார்ப்போம் என்ன மாதிரியான மெசேஜஸ் உங்களுக்கு வருதுன்னு சொல்லிட்டு எடுக்கிறதுக்கு முன்ன நம்ம இந்த கார்ட்ஸில் இருந்து எடுக்க சொல்லி கைடன்ஸ். ஓகே, ஹலோ. என்ன மாதிரியான மெசேஜஸ் நீங்கள் எனக்கு தெரிஞ்சுக்கணும்? ஒரு டீப் பிரெத் எடுங்க. லைட் மெடிடேஷன் தேவைப்பட்டால் மெடிடேஷன் பண்ணிக்கோங்க. மைண்ட் கிளியர் பண்ணுங்கள். எந்த ஒரு தாட்ஸும் எதுவுமே இருக்கக்கூடாது, சரியா? ஓகே, ஃபைன். உங்களுக்கு இன்னைக்கு வந்திருக்க கார்டு பிரம்மச்சாரி. யுவர் டெட்டர்மினேஷன் அண்ட் ஹார்ட் ஒர்க் வில் பி ஃப்ரூட்ஃபுல். கண்டிப்பாக எல்லாரும் பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க. நிறைய விஷயத்தில் ரொம்பவே பேஷன்ஸாக இருக்கிறீங்க. நினச்ச விஷயங்களை சாதிச்சுட்டு இருக்கீங்க. நிறைய பேர் சாதிச்சுட்டு இருக்கீங்க. சில பேர் அந்த பாதையில் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. நிறைய விஷயங்களை சாதிச்சுங்க. ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களோட இன்ட்யூஷன், உங்களுடைய கட்ஸ் என்ன சொல்லுதோ அதை கேட்குறீங்க. ரொம்பவே ப்ரொடெக்டடாக இருக்கிறீங்க. நிறைய பேர் மெடிடேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. மெடிடேஷன்ஸ் மைண்ட் ரிலாக்ஸ்டாக, ஒரு எப்போவுமே எதை பற்றியுமே கவலைப்படாமல், எது நடந்தாலுமே ஒரு ரீசன் இருக்குன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் அமைதியாக லைஃப்பை எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கீங்க. உங்கள் லைஃப்பில் ரொம்பவே ஒரு அமைதியான ஒரு விஷயத்தை எப்போவுமே அதை கேரி பண்ணிகிட்டே இருக்கீங்க நீங்கள் லைஃப்பில். சில பேருக்கு டீப் ஸ்லீப்பில் சில விஷயங்கள் நீங்கள் ட்ரீம்ஸில் பார்க்குற மாதிரியும் இருக்கலாம். இந்த கார்டு நெக்ஸ்ட் ஆகிட்டு வந்துருச்சு. ஓகே, ஒரு நிமிஷம். நிறைய டிஸ்டர்பன்ஸ், நிறைய சில பெயின்ஃபுல் ஆன விஷயங்கள், சில விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் வந்துட்டு இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய அமைதின்றது ரொம்பவே ஒரு மந்த்ரா மாதிரி கேரி பண்ணிட்டு இருக்கீங்க லைஃப்பில். எது இருந்தாலும் கடந்து போகும். எது இருந்தாலும் அதை நம்மளால் ஃபேஸ் பண்ண முடியும். நம்மளால் வெளியில் வர முடியும். கடவுள் மேலே இருக்கிற அந்த நம்பிக்கையினால். சாரி, கார்டு தெரியுதான்னு தெரியல, ரொம்ப வெளிச்சமாக இருக்க தெரியல. டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ். ஓகே, ரொம்ப புது விதமான ஒரு பர்சனாக இருக்கிறீங்க நீங்கள். நிறைய விஷயங்களில் நிறைய கிளாரிட்டி இருக்குது உங்களுக்கு. ஓவர் கான்ஃபிடென்ட் அந்த மாதிரியான சில விஷயங்கள் உங்ககிட்ட இருக்கு. இப்போ நிறைய ஹார்ட் பிரேக், நிறைய லாஸ். சில பேருக்கு மெட்டீரியல்லி லாஸ், சில பேருக்கு பாஸ்டில் நடந்திருக்கும். அதெல்லாம் நீங்கள் இப்போதைக்கு எதிர்பார்த்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம். சில விஷயங்கள் 3-6 பார்க்குறவங்களா இருக்கலாம், 333 பார்க்குறவங்களா இருக்கலாம், 666 பார்க்குறவங்களா இருக்கலாம். ரொம்பவே அமைதியாக, ரொம்ப ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி பர்சனாக, கடவுள் மேலே அதிக நம்பிக்கை இருக்க பர்சனாக கண்டிப்பாக உங்களுக்கான அந்த பாதை உங்களுக்கு தெரியும். நீங்கள் ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் கண்டிப்பாக நீங்கள் அந்த டெஸ்டினேஷன் ரீச் பண்ணுவீங்கன்ற அந்த கான்ஃபிடென்ட் உங்களுக்கு எப்போவுமே இருக்குது. அதனால் வழியில் வர இந்த சின்ன சின்ன தடைகள்லாம் ஒரு பெரிய விஷயமா உங்களுக்கு தெரியல. எதுவாக இருந்தாலும் நம்ம தாண்டி போயிட்டே இருக்கணுன்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு ரொம்பவே ஒரு ஆணித்தனமாக இருக்குது உங்கள் லைஃப், உங்கள் மைண்ட் அண்ட் இதில். அதான் நிறைய மெடிடேஷன்ஸ் பண்ணுறீங்க. நிறைய விஷயங்கள் லைஃப்பில் வந்துட்டு சில விஷயங்கள் நடக்குதுன்னா அந்த விஷயத்த நம்ம ரொம்பவே போட்டு நம்ம மனசில் குழப்பிக்காம அதை பற்றி நம்ம ஒரு ரியாக்ட் பண்ணாமல் நம்ம பாட்டுக்கு நம்ம வேலை என்னமோ நம்ம அதில் கான்சென்ட்ரேட் பண்ணிவிட்டு நம்ம அதில் எதை பற்றியும் யோசிக்காமல் இருந்தால் கண்டிப்பாக நம்ம அமைதியாக இருக்கலாம். நம்ம மைண்டும் சரி, நம்ம லைஃப்பும் சரி அமைதியாக இருக்கும். நமக்கான லைஃப்பை நோக்கி தான் நம்ம போகணும். நம்மளுக்கான என்ன ட்ரீம்ஸ் இருக்கோ, கோல்ஸ் இருக்கோ, அதுதான் முக்கியம். மற்றவங்க பேசுகிறதெல்லாம் எந்த விதத்துலேயும் நம்மளை பாதிக்க போகிறதில்ல.
அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட் இருக்கு உங்களுக்கு. மற்றவங்க பேசுறது உங்களை எந்த விதத்துலையும் உங்களை பாதிக்கவும் பாதிக்காது. ஒரு ஸ்ட்ராங் மைண்டாக இருக்கீங்க இப்போ நீங்கள். ரொம்பவே ஒரு ஸ்டேபிளான ஒரு லைஃப்காக சில பேர் வந்துட்டு உங்களை நீங்களே ஒரு தனிமைப்படுத்தி சில விஷயங்களில் அதிகமாக நீங்கள் மிங்கிள் ஆகாமல் சில நேரத்தில் உங்களை தனிமைப்படுத்திக்கிறீங்க. சில விஷயங்களை பற்றி யோசிக்கிறீங்க. அமைதி உங்களுக்கு ரொம்பவே ஒரு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. தனிமைன்றது சில நேரத்தில் உங்களுக்கு அதிகமான ஒரு கூட்டத்தில் உட்காராம நிறைய பேரோட அவங்க ஒவ்வொரு விதத்தில் சஜஸ்ட் பண்ணுறதெல்லாம் இல்லாமல் நீங்கள் யோசிக்கிற விதம், என்ன பண்ணலாம், என்ன நடந்துட்டுருக்கு, இதை பற்றி நீங்கள் யோசிக்கிற அந்த இது நிறைய கிளாரிட்டி உங்களுக்கு லைஃப்பில் வந்துட்டுருக்கு. ரொம்பவே ஒரு காமான எனர்ஜி தான் நான் ஃபீல் பண்ணுறேங்க. 1313 கண்டிப்பாக பார்க்குறவங்களாம் இருக்கலாம். 3113 616 666 777 சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம். ரொம்ப காம் எனர்ஜி. யார் எப்படி போனால் என்ன, என்ன சொன்னால் என்ன, நம்ம வரைக்கும் வராத வரைக்கும் சந்தோஷம், அப்படி சில பேர் யோசிச்சுட்டு இருக்கீங்க. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க நீங்கள். உங்களுடைய ஃப்யூச்சருக்காகவும் உங்களுடைய ஃபேமிலிக்காகவும் நீங்கள் டிசைட் பண்ண ஏதோ ஒரு விஷயத்துக்காகவும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. நிறைய பேர்கிட்ட நீங்கள் பேசுறது கூட இல்லை. இப்போ நிறைய ஸ்டாப் பண்ணியிருக்கீங்க பேசுகிறதெல்லாம். நீங்களாச்சு உங்களுடைய தனிமையாச்சு உங்களுடைய அந்த மைண்ட் அந்த பீஸ் அதுதான் முக்கியன்ற மாதிரி நீங்கள் இருக்கீங்க. அதிகமாக வீட்டை விட்டு கூட சில பேர் போகிறதில்லன்னு நினைக்கிறேன். பறந்து வருது இன்னைக்கு கார்டு. என்ன விஷயம்? ஃபினான்ஸுக்காக நிறைய பேர் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க. நிறைய விஷயங்கள், சில பேர் புது வீடு வாங்குறதுக்காகவும் கட்டுறதுக்காகவும் நிறைய பிளான் பண்ணியிருக்கீங்க. அதுக்கான முயற்சியும் பண்ணிகிட்ருக்கீங்க. சில பேர் நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஃபேமிலியில் எல்லாத்தையும் இப்போ தான் உங்களால் மேனேஜ் பண்ண முடியுது. நிறைய விஷயங்களை மேனேஜ் பண்ணுறீங்க. ஃபினான்ஷியலி ஓரளவுக்கு நீங்கள் நிறைய விஷயங்களை மாற்றி அமைச்சிருக்கீங்க. இப்போது நல்லாவே இருக்குது. ஃபினான்ஸ்ன்றது ஒரு கேல்குலேட்டாக இருக்கீங்க. எல்லா விஷயத்துலையும் எதுக்கு அதிகமாக செலவு பண்ணணும், எந்த விஷயத்துக்காக நம்ம எப்படி சேவிங் பண்ணணுன்றது ஒரு கிளியராக இருக்கீங்க. எல்லா விஷயத்துலையுமே உங்கள் கைவிட்டு பணம் வெளியில் தேவையில்லாமல் போகிறத ரொம்பவே ஸ்டாப் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப அமைதியாக உங்களுக்குன்னு ஒரு ஒரு பவுண்ட்ரிஸ் படுத்திக்கிட்டு நீங்கள் அதுக்குள்ளேயே தான் நீங்கள் உங்களுக்கான உங்கள் ஃபேமிலியாக இருக்கட்டும் நீங்களாக இருக்கட்டும் ரொம்பவே பாதுகாத்துட்ருக்கீங்க. கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு சக்ஸஸ்ஃபுல் லைஃப் உங்களுக்கு இருக்குன்றது உங்களுக்கு கண்டிப்பாக நல்லாவே தெரியும். அதுக்காகத்தான் நீங்கள் இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப் ஒவ்வொரு விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. மெடிடேஷன் ரொம்பவே வருது. அதிகமாக மெடிடேஷன் பண்ணுற பர்சனாக இருக்கலாம். வேறு என்ன தெரிஞ்சுக்கணும்? நீங்கள் இன்னைக்கு 12122121 பார்க்குற பர்சனாக இருக்கலாம். ஓகே, உங்களுக்கான கைடன்ஸ் கார்டு என்ன வருதுன்னு பார்த்துட்டு நம்ம இந்த ரீடிங் முடிச்சுக்கலாம். சரியா? நல்ல எனர்ஜி தான், பட் ரொம்ப ஒரு காமாக ரொம்ப கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸ் பண்ணுற மாதிரி, ஒவ்வொரு விஷயமும் அவசரப்படாமல் ரொம்ப ஒரு ஸ்லோ ப்ராசஸ். ஆட்டம் ரிலீஸ் த ஓல்ட் அண்ட் ரெஸ்ட். பழைய விஷயங்கள்லாம் அதுதான், பழைய விஷயங்கள்லாம் எதுவுமே நீங்கள் யோசிக்கிறது கிடையாது அதிகமாக. அடுத்தது இப்போ உங்கள் ஃப்யூச்சருக்காக அடுத்தது என்ன பண்ணணும் அந்த மாதிரியான விஷயங்களை யோசிக்கிறீங்க. உங்களுடைய லைஃப்பில் பழைய விஷயங்கள் எல்லாம் ஏற கட்டிட்டு நியூ திங்ஸ்க்கு மட்டும்தான் உங்களுடைய லைஃப்பில் இடம் இருக்குதுன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் அதுக்காக மட்டுமே உழைக்கிறீங்க. அந்த மாதிரியான விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. ட்ரஸ்ட் அண்ட் ட்ரைவ். உங்களுடைய மைண்ட் உங்களுடைய இன்ட்யூஷன் அது அதிகமாக நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால அதிகமாக நம்புறீங்க. உங்களுடைய இன்ட்யூஷன் உங்கள் கட்ஸ் ஃபீலிங்க. கடவுளை நம்புறீங்க, உங்களை நம்புறீங்க. சில பேர் உங்களுடைய ஆன்சஸ்டர்ஸ் உங்களுக்கு ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் ஒரு நிறைய விஷயங்கள் நீங்கள் மேலும் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க, பண்ணவும் போகிறீங்க. சில பேர் ஒரு அது சொல்லுவாங்க இல்லையா, அது ஒரு நிமிஷம் மைண்டில் இருக்குது, வெளியில் வர்றது கஷ்டமாக இருக்குது. அந்த மூன் சைக்கிள்ஸ் அது வந்துட்டு ஒரு 15 days வந்துட்டு அது என்ன சொல்லுவாங்க, வளர்ப்பிறை ஒரு 15 days தேய்ப்பிறைன்ற மாதிரி
உங்கள் லைஃப்பில் வந்துட்டு 2 விஷயங்களும் 3 அந்த சைக்கிள்ஸ் வந்துட்டு ரொம்ப பேலன்ஸ்டாக இருக்கிறீங்க. நீங்கள் வந்து வளரணும் அப்படின்றத நினச்சிட்டு இருக்கீங்க. அந்த தேய்பிரைன்ற அந்த ஒரு சைக்கிளுக்குள்ளே நீங்கள் போகிறதா கிடையாது. வளர்ந்துட்டே போகணும் லைஃப்பில். அதனால ஒரு பேலன்ஸ்டாக நீங்கள் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த 16ன்ற அந்த ஒரு இது வந்து ஒரு மிடிலாக பேலன்ஸ் பண்ணுறீங்க. மிடிலாக இருந்துட்டு வளர்ப்பிறை தேய்பிறை 2 விஷயங்களுமே வந்துட்டு பேலன்ஸ்டாக இருக்கணும். எப்பவுமே எந்த விஷயத்துலையுமே நீங்கள் அதிகமாக மூழ்கவும் கூடாது, அதிகமாக நீங்கள் லாஸ் ஆகக்கூடாது, அதிகமாக எந்த விஷயத்துல ஏமாறக்கூடாதுன்ற மாதிரியான ஒரு விஷயங்கள். ரொம்ப கிளியர் அண்ட் பேலன்ஸ்டாக இருக்கிறீங்க. உங்களுக்கான ஒரு ட்ராக் நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டீங்க. அந்த ட்ராக்ல தான் போயிட்டு இருக்கீங்க நீங்கள். அப்படியோ இப்படியோ எந்த டிஸ்ட்ராக்ஷனும் கிடையாது. உங்களுக்கு ஃபோக்கஸ் அதிகமாக இருக்கு. அதிகமான ஃபோக்கஸ். அந்த இலையுதிர்காலம்ன்ற மாதிரி நிறைய அந்த பாஸ்டான விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் இது பண்ணியாச்சு. இப்போ புதுசாக பூக்கிற பூ மாதிரியும் அந்த உதிர்ந்த அந்த மரம் அந்த லீவ்ஸ் எல்லாமே வந்துட்டு ஒரு புதுசாக மலர்ந்து வர மாதிரி உங்களுடைய லைஃப்பில் நிறைய விஷயங்கள் புது புது விஷயங்கள் வந்துட்டுருக்கு. நீங்கள் அதுக்காக மட்டும்தான் நீங்கள் வந்துட்டு அதிகமாக ஃபோக்கஸ்டாக இருக்கீங்க. கண்டிப்பாக ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் பர்சன். சக்ஸஸ்ஃபுல்லாக வரீங்க. நீங்கள் என்ன விஷயத்துக்காக நீங்கள் என்ன நினச்சிங்களோ அந்த விஷயங்கள் ரொம்பவே பொறுப்பாக ஒரு கான்ஃபிடென்ட்டோடு பண்ணிகிட்ருக்கீங்க. என்ன விஷயமா இருந்தாலும் நீங்கள் அதில் சக்ஸஸ் ஆவீங்க. எந்த விஷயத்துக்காக நீங்கள் லைஃப்பில் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு மெயின்டைன் பண்ணுறீங்களோ உங்களுடைய எனர்ஜி அவ்வளோ காம் அண்டு ஒரு மாதிரி ரிலாக்ஸ்டாக இருக்குது. அதனால தான் நான் இவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது, ஒரு லோ எனர்ஜி மாதிரி தெரியும், ஆனால் லோ எனர்ஜி கிடையாது, ஒரு மாதிரி ரிலாக்ஸ்ட் எனர்ஜி. அதனால தான் நானும் இப்படி பேசுகிறேன்னு நினைக்கிறேன். உங்களுடைய எனர்ஜி எடுத்துக்கிட்டு அப்படி தான் இருக்குது உங்களுடைய எனர்ஜி. ஏதோ வெளியில் போகணுமா வெளியில் போவீங்க, எதுனா வாங்கி சாப்பிடணுமா சாப்பிட்றீங்களா, வீட்டில் எதுனா சமைக்கணுமா சமைக்கிறீங்க, டிவி பார்க்கணுமா டிவி பார்க்குறீங்க. ஆனால் அதிகமாக நிறைய பர்சன்ஸ் கூடலாம் வந்துட்டு கனெக்ட் ஆகுறது, பேசுகிறது, இந்த விஷயங்கள் அதிகமாக தவிர்த்துருக்கீங்க. சில பேர் அதிகமாக கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும், தூங்கணும், அந்த மாதிரியான விஷயங்களும் நீங்கள் பண்ணுறீங்க. என்ன தான் நடக்கட்டும் லைஃப்பில், நமக்கு ரெஸ்ட் எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் யோசிக்கலாம், அதுக்கப்புறம் தானாக ஏதோ ஒரு சொல்யூஷன் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும், அப்போ யோசிக்கலாம் சொல்லிட்டும் சில பேர் அந்த மாதிரி இருக்கீங்க. ஓகே, இதுதான் இது உங்களுக்கான ரீடிங். மெயின் ஃபோக்கஸ் ஃபினான்ஸ் தான் இருக்குது நிறைய பேருக்கு. கண்டிப்பாக நீங்கள் லைஃப்பில் நிறைய விஷயங்கள் அச்சீவ் பண்ண போகிறீங்கன்றது உங்களுக்கு தெரியும். ஓகே, இதுதான் உங்களுடைய ரீடிங். யாருக்கு எப்படி ரெசனேட் ஆச்சுன்றதை சொல்லுங்கள். சிவபெருமான் பக்தர் அதிகமாக இருக்கிறீங்க இங்கே. நீங்கள் லைஃப்பில் வந்து நடந்து போன விஷயங்கள் அதிகமாக நீங்கள் கவலைப்படுறது கிடையாது. நெக்ஸ்ட் என்ன வரப்போகுது புதுசாக, அடுத்தது என்ன அச்சீவ் பண்ண போகிறீங்க, அதை பற்றி தான் அதிகமான கவலை இருக்குது. நடந்து முடிஞ்ச விஷயங்கள், போன விஷயங்களை பற்றிலாம் கவலை கிடையாது. நைஸ். இதே மாதிரி ரிலாக்ஸ்டாக இருங்க. இதே மாதிரி அமைதியாக நிறைய விஷயங்களை சாதிச்சுட்டு லைஃப்பில் முன்னேறுங்க. ஓகே, டேக் கேர். காட் பிளஸ்.